இந்த 2.5 பரப்பு காணிக்க வந்து அழகா கட்டியிருக்கணும். இதுக்கு மீன்களை விட்டா இன்னும் வடிவா இருக்கும். கீழ்த்தளத்துக்குரிய லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். எப்படி வந்து வடிவம் செய்திருக்கணும்னு பாருங்க, எப்படி வந்து வடிவா இருக்குங்க. ஒவ்வொரு ரூமுக்குலையும் பாத்துறோம். திறந்த சமையல் நிறைய பேர் விரும்பின சிஎன்சி கட்டிங்களை வந்து கொடுத்துருக்கேன். திரும்ப பாருங்க இந்த வியூ எப்படி வடிவா இருக்குன்னு. இந்த காணொலி பாக்குறீங்க வந்து முட்டு முழுதா பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ராம் பில்டர்ஸ் தான் கட்டியிருக்கிறேன். வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உரும்புராக்கி தான் வந்திருக்கிறேன். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் தான் காட்ட போகிறோம். ராம் பில்டர்ஸ் கட்டப்பட்ட ஒரு அழகான மாளிகை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பல பல வீடுகள் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டோட டிசைன் வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு மாடர்ன் வீடாக வந்து கட்டியிருக்கிறேன். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல வசதிகளை கொண்ட ஒரு வீடுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களாக இருந்தால் இப்படியான ஐடியா எடுத்து கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ராம் பில்டர்ஸ் மூலமாக கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த காணொலி வந்து முட்டு பொழுதா பாருங்க, ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போய் என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடு எங்க கட்டி இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல உரும்புராயிலாம் கட்டியிருக்கு. முக்கியமா சொல்ல போனா உரும்புராயில இருந்து மரதனாமடம் போற வீதிக்கரையில கட்டப்பட்ட ஒரு மாளிகைன்னு சொல்லலாம். இந்த வீட்டு நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 2.5 பரப்புல வந்து கட்டி இருக்குன்னு 2 ஸ்டோரி பில்டிங்காக தான் கட்டியிருக்கீங்க. ஒரு மாடர்ன் ஹவுஸா. இப்போ நாங்கள் நிற்கிறத பார்த்தீங்கன்னா முன் முகப்பு வாசல்ல நிற்கிறோம்னு சொல்லலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கேட், இந்த வீட்டுக்குரிய ஒரு டபுள் கேட்டாக வந்து கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு வந்து அழகாக இருக்குன்னு வேறுங்க இந்த டபுள் கேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் தனிப்பட்ட ஒரு பைக்கில் போகிறதோ அல்லது நடந்து போகிறதுக்கு இந்த கேட்டையும் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த மதில் செட்டப்பை சொல்லி ஆகணும் என்னென்னா நல்ல வடிவாக வந்து செய்திருக்கணும். பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கல்லுகள் எல்லாம் அப்படியே பதிச்சிருக்கணும். இந்த கல் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பொருத்தினதே தெரியாத அளவுக்கு வடிவாக வந்து செய்திருக்கணும். அதே மாதிரி லைட்டிங் எல்லாமே வடிவாக கொடுத்துருக்கணும். ஒரு மாடர்ன் ஹவுஸ். இப்போ நீங்கள் வந்து யாழ்ப்பாணங்கள் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அதிகமாக மாடர்ன் ஹவுஸ்கள் வந்து அதிகமாக மக்கள் கட்டினோம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வீடு தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு சுவிஸ் அக்காண்டா வீடு. அதோட சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு அமைப்பாக வந்து இந்த வாசலை வந்து அமைச்சிருக்கணும். இந்த டபுள் கேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வடிவாக இருக்குன்னு சொல்லி இப்படியே வாங்க உள்ளுக்க போடாமல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படியே பார்க்கலாம். இப்படியே நாங்கள் திறந்து விட்டோம்டா இதான் பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்குன்னு வேறுங்க. சும்மா அப்படி ஒரு மாளிகை மாதிரி கட்டி இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு இப்படியான ஒரு அழகான வீடு கட்டணும்னு சொல்லி. இந்த காணொலி பார்க்குறீங்களா வந்து முட்டு முழுதா பாருங்க. இந்த வீடை வந்து ராம் பில்டர்ஸ் வந்து வடிவாக வந்து கட்டியிருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக சொல்லி ஆகணும் வந்து 2.5 பரப்பு காணி. இந்த 2.5 பரப்பு காணிக்க வந்து அழகாக கட்டியிருக்கணும். முன்னுக்கே பார்த்தீங்களா இருந்தால் ஒரு கார்டன் செட்டப்பில் வந்து ஃபுல்லாக வந்து செய்திருக்கணும். இந்த வீட்டுன்னு முன் முகப்பே ஒரு வீட்டுக்கு இன்னும் ஒரு அழகு தருன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்களா இருந்தால் முன்னு கட்டாயம் கார்டன் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் இந்த வீடு வந்து இன்னும் ஒரு அழகாக தரும். அதே மாதிரி இப்படி சுற்றி பார்த்தீங்களா இருந்தால் இந்த கார்டன் செட்டப்பில் அப்படியே மதில் ஓரமாக எல்லாமே கார்டனுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் கட்டியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னு மாமரம் எல்லாம் வச்சிருக்கணும். அதே மாதிரி புல்லுகள் எல்லாமே வடிவாக வந்து வளர்த்திருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி முன்னுக்கு தென்னை எல்லாம் வச்சிருக்கணும். இங்கால அப்படியே வந்தீங்களா இருந்தால் இங்கே நீர் கொட்டுற மாதிரி 2 பக்கம் அமைச்சிருக்கணும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் கொட்டிக்கொண்டே இருக்கு மதிலோட. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த இப்படி வந்து வடிவாக வந்து செய்திருக்கணும். இதுக்கு மீன்களை விட்டால் இன்னும் வடிவாக இருக்கும். அவ்வளவு வந்து வடிவாக வந்து செய்திருக்கிறேன். இதுதான் இந்த வீட்டுன்னா முன் முகப்பு பாருங்க இவ்வளவு வந்து வடிவா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ராம் பில்டர்ஸ் தான் கட்டியிருக்கிறேன். அண்ணா வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன? என் பேர் ராம். ஓகே. நாங்கள் கிட்டத்தட்ட ஆழமா 15 வருஷத்துக்கு 14 வருஷத்துக்கு மேற்பட்ட நிர்மாண பணியில் செய்து வர்றோம். ஓகே. இது வந்து உரும்புராயும் மரதனாமரத்துக்கு இடைப்பட்ட இடப்பேசலாம். இது சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு அக்காக்காக தான் அந்த வீடு அமைக்கப்படும். ஓகே. சுவிஸ் அக்கான வீடு. சுவிஸ் அக்காக கட்டினப்பட்ட வீடு சொல்லலாம். மொத்தமாக 2.5 பரப்பு இந்த காணி. இந்த 2.5 பரப்பு விஸ்தீரத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ஃபுல்லாக கேட்டவங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடு உள்ளுக்கு போனீங்கன்னா அது அப்படியே ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கும். போன ஒரு ஹோட்டலுக்குள்ள போற ஃபீல் ஒன்று வேற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸரி டைப்ல வந்து கட்டி கொடுத்துக்கிறீங்க. ஓகே. அதே மாதிரி முன் முகப்பும் வந்து நல்ல ஒரு வடிவ கொடுக்குன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துக்கிறீங்க. ஓகே. இப்போ என்ன மாதிரி கிளைண்ட் அந்த மாதிரி தான் நீங்க செய்யணுமா இல்லை நீங்க உங்களோட
நீங்கெல்லாம் டிசைன் கொடுத்தீங்களா என்ன வேலை? டிசைன்ஸ் அவங்கெல்லாம் கிளைண்ட் தான் தந்தவங்க. அதுக்கேற்ற மாதிரி முகப்பு எல்லாத்தையும் இந்த எலிவேஷன்லாம் கொடுத்ததெல்லாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி தந்தாங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்து கட்டி கொடுத்துக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டை ஃபுல்லாக பார்ப்போமே என்ன மாதிரி அண்ணா வந்து கட்டிக்கிறான்னு பார்க்கலாம். ராம் பில்டர்ஸ் முக்கியமாக கீழே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக வந்து செய்திருக்கிறீங்க. என்ன லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக எல்லாமே இந்த மோப்புக்கு வர இந்த பார்க்கிங் ஏரியாவில் வரதுக்கான எல்லா லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக செய்து கொடுத்துக்கிறீங்க. இந்த கார்டன் செட்டப் எல்லாம் அப்படியே அவங்க கேட்ட மாதிரி கேட்டவங்களும் அந்த இந்த சைடில் வர அந்த தண்ணி வர மாதிரி சுவம் மாதிரில வரது அந்த செட்டப்லாம் ஃபுல்லாகவே அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உண்மையில சொல்ல போனால் இதில் வந்து வாகனங்களை வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த வீட்டின் முன் வடிவமைப்பு நல்ல வடிவா இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இங்கால இருக்கிறது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பைக்குகள் அதே மாதிரி ஒரு கார்களை வந்து விடக்கூடிய மாதிரியான ஒரு பார்க்கிங் ஏரியா. அதே மாதிரி அங்கால வந்து நாங்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விசிட்டிங் ஹால் மாதிரி தான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் உள்ளுக்க போகலாம். அப்படியே விசிட்டிங் ஹால் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா வரைக்கும் எல்லாரும் கவரக்கூடியா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபன் எல்பேல ஃபுல்லாகவே வேலைப்பாடல் இருக்கும். ஓகே ஓகே ஃபுல்லாகவே இந்த லிவிங் ஏரியாவில் வார முன் என்ட்ரன்ஸ் தானே என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தாலே இந்த இதில் வந்து ஈவினிங் டைமில் வந்து கதிரையில் போட்டு இருக்கக்கூடியா இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் ஐப்பனல் வேலை உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக செய்திருக்கோம். அவ்வளோ வித்தியாசமாக ஃபுல்லாகவே டிஃப்ரெண்டான முறைலாம் இருக்குது. இந்த மாவல் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இது என்ன மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக இல்லை மாவல் இல்லை செலெக்ஷன் ஃபுல்லாக எல்லாமே வீட்டுக்காரருடைய செலெக்ஷன் தான் எல்லாமே. நாங்கள் அவைக்கு என்னென்ன விஷயத்தை சொல்லிவிட்டோம். அவ முழு ஒரு கட்டுறதுக்கு எங்களோட வேலை திட்டங்களை பார்த்துட்டீங்கன்னா முழு செலெக்ஷனும் வீட்டுக்காரன் செலக்ட் பண்ணி அப்படின்னா நாங்களாவே ஒன்று தீர்மானம் செய்யறதில்ல. அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களோட ஷோரூம்ல எல்லாம் கொண்டு முழு செலெக்ஷன் அவங்களாம் செய்வாங்க. அடுத்தது மாவுல பாத்தீங்கன்னா நாங்கள் அவங்க டிஃப்ரெண்டா யோசிச்சு கொழும்புலாம் பார்த்தாங்க. அந்த மாவுல கொழும்புல பார்த்தால எல்லா செலெக்ஷனும் ஃபுல்லாவே கொழும்புலாம் எடுத்துனாங்க. ஓகே பாத்தீங்கன்னா இதுதான் வராந்தைன்னு சொல்லலாம். இப்ப நாங்கள் வந்த வீட்டுக்குள்ள வந்தா முன்னுக்கு அப்படியே அங்க பாத்தீங்களா இருந்தா முன் கேட்டுக்கு நேர் எதிரே பாத்தீங்களா இருந்தா முன் முகப்பு வாசல்னு சொல்லலாம். ஒரு பிராந்தியோட சேர்ந்து ஒரு வாசல். இந்த வாசலை சொல்லி ஆனோம்னா ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமா கொடுத்துக்கிறீங்க. என்ன மாதிரி இது வந்து ஃபுல்லாவே அந்த கொத்து வேலை அவங்களுக்கு பார்த்தவங்க தேக்கு மரத்தெல்லாம் ஃபுல்லாவே தேக்கு மரத்துல செஞ்சிருக்கு. ஃபுல்லாவே இந்த சிஎன்சி கொத்து வேலை தான். இது வெளி இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் பெருசா தெரியும் பண்றதுக்காண்டி இந்த மேல வந்து பட்டி போட்டிருக்கேன். ஃபுல்லா அந்த பட்டி போட்டிருந்த கேர்டின் சைட்ல இது கொஞ்சம் கொத்து வேலை. உள்ளே பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படித்தான் இருக்கு. எல்லாம் முழுக்கலாம் அப்படித்தான் இருக்கு. நிலையர் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு மண்டபத்துக்கு போட்ட மாதிரி இருக்கு. நிலையல் இது அப்படி ஒரு வடிவா வந்து செய்திருக்கிறேன். இந்த நிலையல் கொத்து வேலைப்பாடுகளை சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி முன்னுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு கதிரை குட்டியில பெரிய கதையை ஓய்வு நேரங்களில் வந்து எப்படி நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி நல்லா என்ன பாத்தீங்கன்னா தோட்டம் சுத்தி வர தோட்டங்கள் இருக்கு. நல்ல ஒரு காத்தோட்டமான இடம். சுத்தி வர ஃபுல்லா தோட்டங்கள் சில நல்ல வியூ இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரோன் சொட்டை காட்டும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியே நாங்க வீட்டுக்குள்ள போய் கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் வியூ இன்னும் ஒரு வடிவா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு ஒரு இப்ப நீங்கள் வீடு கட்ட போறீங்கடா இப்படி இதே மாடல்ல இதே கட்ட போறீங்கன்னா அண்ணாட நீங்க கான்டாக்ட் பண்ணி கட்டிக்கணும். அதை விட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பட்ஜெட்டா கட்ட போறீங்கன்னா கூட இப்ப நீங்க இதுல இருக்கிற நுட்பங்களை பார்த்து நீங்களும் எடுத்து கட்டிக்கொள்ளலாம். அது நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்வோம். சாதாரண பட்ஜெட்ல இருந்து ஆனா கொடுக்கறது எல்லாமே பார்த்தா நீங்க எங்கட செலவு குறைவா தான் இருக்கு. நாங்க கொடுக்குற முழு திட்டங்களும் நல்லா இருக்கு. பெருமதியா பிரம்மாண்டமா இருக்கு. பார்த்தா சின்ன ஒரு அழகான வீடுனா பிரம்மாண்டமா தான் செய்வோம். ஓகே ஓகே வாங்க இப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா இப்படியே நாங்கள் இந்த கதவாடா இப்ப உள்ளுக்க வந்து நாங்கள் பிரதான வாசல் வந்த உடனே பாத்தீங்கன்னா இதுதான் லிவிங் ஏரியா. இந்த வீட்டுண்ட கீழ்த்தளத்துக்குரிய லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். இங்கால பாத்தீங்கன்னா இருந்தா ஒரு டிவி வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்னு சொல்லலாம். இங்கால அப்படியே வந்து அழகு பொருட்களை வந்து வைக்கக்கூடிய மாதிரியான சின்ன சின்ன சிலைகளை வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பகுதியா வந்து அமைச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரியா வந்து கொடுத்துருக்கணும். லைட்டிங் வசதி தொடக்கம் எல்லாமே கொடுத்துருக்கணும். கீழே பாத்தீங்கன்னா இந்த டிவி கீழே ஒரு சின்ன ஒரு கபர்ட்டும் கொடுத்துருக்கணும். உண்மையிலேயே சொல்ல போனா நல்ல வடிவா இருக்கு இந்த பகுதி வந்து. அதோட பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வேற விருந்தாளிகள் இருக்கிற கேட்ட மாதிரி பிரம்புல வந்து முன்னுக்கு கதிரியல் வச்சிருக்கணும். இந்த வீட்டை வந்து ஒரு அழகுபடுத்துற கேட்ட மாதிரி இப்படியே நீங்க அப்படி சுத்தி பாத்தீங்களா இருந்தா இந்த வீட்டுல இங்கால திறந்த சமையலறை இருக்கு. இப்படியே இங்கால பாத்தீங்களா இருந்தா அடுத்தது மாடிப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதை விட பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்கள் இருக்கு. மேல பாத்தீங்களா இருந்தா அப்படியே ஜிப்சம் பக்க பாருங்க எப்படி வந்து வடிவம் செய்திருக்கணும். ஒரு வடி இந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு வடிவத்தாரதே இந்த ஜிப்சம் வேலைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பதிக்கப்பட்டிருக்கிற மாவுளை பாத்தீங்களா இருந்தா
இந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு வடிவ தருதுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாவுளை பாருங்க, போட்டுக்கிற மாவுள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கம்பளம் மாதிரி விதிக்கப்பட்ட இன்னும் ஒரு மாவுளையும் சொல்லலாம். அவ்வளோ வந்து அழகாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி கீழ்த்தளத்தில் என்ன மாதிரி அறைகள் இருக்குன்னு சொல்லி இப்போ அண்ணாட்ட கேட்கப்புறம், ஆனால் இந்த கீழ்த்தளத்தில் எத்தனை அறைகள் இருக்கு என்ன மாதிரினா? மொத்தமாக இதில் வந்து 2 அறை. ஓகே. 3வது அங்கே ஒரு சின்ன சின்ன சாமி அறை உண்டு, அங்கால ஒரு பெரிய பெட்ரூம் உண்டு, அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஓகே. அது ரூம் எல்லாம் பெரிய ரூம் தான், 14 அடி ரூம் சார் வருது. ஓகே ஓகே. இஞ்சால ஒரு சின்ன ரூம் இருக்கு. ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் ஒரு பாத்ரூம், ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் பாத்ரூம். ஓகே. அட்டாச் பாத்ரூமா கொடுத்து வச்சுக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் வந்து 2 அறைகள் இருக்கு, ஒரு சுவாமி அறை, அதே மாதிரி திறந்த சமையல் அறை இருக்கு. இப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா இருந்தால் சிஎன்சி கட்டிங் என்ன, சிஎன்சி கட்டிங்கில் வந்து கொடுத்துருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா மெரவேல பாடுகளோட இந்த இதை கொடுத்துருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப்புகள் எல்லாமே திறமை இருக்கு. இதை பற்றி சொல்லுங்க என்ன மாதிரி இதுல வந்து திறக்கிற மாதிரி இருக்கா? இது வந்து ஃபுல்லாகவே இந்த கிச்சனுக்கு வாங்கி ஒரு சின்ன அளவு கொடுக்கறதுக்காண்டி பிளான் பண்ணினவே. ஓகே. அப்போ அதை நாங்கள் செய்து கொடுத்தாங்க. இது வந்து இங்கெல்லாம் கீழே கபட் இருக்கு. இந்த கபட் இருக்கா? இது கபட். ஓகே. பார்த்தீங்கன்னா அது பார்க்க தெரியல, பார்க்க தெரியாது. இந்த ஹேண்ட் பிடி எல்லாம் வைக்கல இல்லை, அது ஓகே. அதனால பார்க்க தெரியாது, எல்லாம் ஃபுல்லாக கபட் தான். கபட் ஃபுல்லாக மரவேல பாடுள்ள மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே வந்து பொருட்களையும் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இங்க வந்து சின்ன சின்ன சிலைகளையும் வச்சுக்கொள்ளலாம், அவ்வளவு வந்து வடிவா இருக்கும். இந்த சிலைகளையும் வச்சுக்கொள்ளலாம். இந்த வீட்டுக்கு ஒரு அழகா தரக்கூடிய மாதிரியான ஒரு வேலைப்பாட்டோட செய்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் காட்டிக்கொள்றோம். அப்படியே ஃபர்ஸ்டா நீங்க முன்னுக்கு வந்தீங்களா இருந்தா இதுதான் திறந்த சமையல். திறந்த சமையலறை பாத்தீங்களா இருந்தா அப்படியே தூரத்துல நின்று பாக்குற வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த திறந்த சமையலறை அழகே ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். இப்ப எல்லாரும் ஒரு ஒரு நவீன வீடு வந்து கட்டைக்க, ஒரு மாடர்ன் ஹவுஸ் வந்து கட்டைக்க வந்து பாத்தீங்களா இருந்தா திறந்த சமையலறை இப்ப எல்லாரும் விரும்பினா ஏனென்றா அது ஒரு இலகுவாம இருக்கும், மற்றது வீடும் வந்து ஒரு அழகா கூட்டுதுன்னு சொல்லலாம். திறந்த சமையலறையில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இதில் வந்து டைனிங் ஏரியா வரக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணியிருக்கீங்கன்னா. முக்கியமாக இதில் வந்து டேபிள் அதெல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கதிரை மேசையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சிருக்கீங்கன்னா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூல் தண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி ஹாட் வாட்டரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஃப்ரிட்ஜ் நினைக்கிறேன். நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொண்ட ஒரு ஃப்ரிட்ஜாக வந்து வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலெக்சிக்கல் பதிச்சு ஒரு வடிவா செய்திருக்கீங்க. என்ன மாதிரியான இந்த வேலைப்பாடுகள்? அது ஃபுல்லாவே கலெக்சிக்கல் தான். கலெக்சிக்கல் இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் லஞ்ச் பரிமாறக்கூடிய மாதிரி இருக்கும். சமைச்ச சாப்பாடு இதில் வச்சு இதில் நீங்கள் டேபிள்ஸில் போட்டு இந்த முன்னுக்கு பார்த்தா இந்த டேபிள்ஸை போட்டுட்டு ஓகே அதில் நீங்கள் பரிமாறலாம். பார்த்தீங்கன்னா சமைக்கிற சாப்பாடை இதில் வச்சு பரிமாற கேட்டு மாதிரி தான் இதை வந்து அமைச்சிருக்கணும். இப்படி வந்தீங்களா இருந்தால் லைட்டிங் இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி வர வந்து பேண்ட்ரி கவர்ட் வந்து அடிச்சிருக்கணும். ஃபுல்லாக பாருங்க அவ்வளோ வந்து வடிவாக இருக்குன்னு சொல்லி. அதோட பார்த்தீங்களா இருந்தால் இங்காலையும் வந்து கலெக்சிக்கல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்சிக்கலோட சேர்த்து கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான கவர்டுகள் எல்லாமே கொடுத்துருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கைவிடி இல்லாத மாதிரி தான் இந்த செட்டப்பை வந்து கொடுத்துருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்டி எழுதல் வைக்கிற மாதிரி எல்லா செட்டப்பும் கொடுத்துருக்கணும். இப்போ நவீன சமையலறைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாடர்ன் ஹவுஸ்ன்னு சொன்னாலே அதுக்குள்ள வந்து இவ்வளவு விஷயங்களும் இப்போ உள்ளடக்கினோம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கால முக்கியமாக உங்களுக்கு அடுப்பே தெரியாத அளவுக்கு ஒரு செட்டப் கொடுத்துருக்கீங்க. கலெக்சிக்கல்ன்ற ஒரு கலர்லேயே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான இது அடுப்பு? இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் தான். எலக்ட்ரிக்கல் தான். நம்ம பார்த்தா என்ன கொடுத்தால் இந்த கேஸ் இல்லாத டைம்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் கேட்டேன் இண்டக்ஷன் அடுப்பாக தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடம் பார்க்கல ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நவீன புகைப்போக்கியம் வந்து கொடுத்துருக்கணும். அது வந்து ஒரு டிஜிட்டல் மயத்தில் கொடுத்துருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அப்படி 2 பக்கம் ஜன்னல், வீட்டுக்கு ஒரு அழகு தரக்கூடிய ஜன்னல். மேலே பாருங்க அப்படியே மேலே வந்து அப்படியே மசாலா பொருட்கள் அதுகளையும் வைக்கலாம், இல்லை வேற பொருட்களும் வைக்கக்கூடிய மாதிரி சின்னனா ஒரு கபர்ட் கொடுத்துருக்கணும். அதே கூட முக்கியமாக சொல்லி என்னன்னா இந்த சமையலறைக்கு முக்கியமாக ஜிப்சம் ஒர்க்கும் செய்திருக்கணும். பாருங்க எல்லா இடத்துலையும் வந்து ஜிப்சம் ஒர்க்ஸ் செஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்து அழகு தரக்கூடிய மாதிரி மெருகூட்டி இருக்கு நம்ம இந்த வேலைப்பாடுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால சிங் ஏரியா இருக்குது. அதே மாதிரி இப்படியே வந்தோம்னா இங்கால இன்னும் ஒரு கதவு இருக்கு. வெளியில போகிற ஒரு சின்ன கிச்சன் ஒன்று இருக்கு. வெளி கிச்சன் ஒன்று வெளி கிச்சனும் இருக்கு. இந்த டோர் கலையும் போகக்கூடிய அந்த சைடாலையும் போகக்கூடிய மாதிரி இருக்கு. 2 பக்கம் போகலாம். சமையலறையில இருந்து திருப்பி லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு அப்படி லிவிங் ஏரியா திரும்ப பாருங்க இந்த வியூ எப்படி வடிவா இருக்குண்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த வியூவை ஏன் காட்டுறேன்டா, இப்போ நீங்க இப்படி வீடுகள் கட்டைக்கு இப்படி ஒரு ஐடியா வரும். அதுக்கு அடுத்து இந்த வியூவை திரும்ப காட்டிக்கொள்றேன். இப்படியே பாத்தீங்களா இருந்தா மேலே ஜிப்சம் ஒர்க் எல்லாமே நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி மங்கால இங்கால எல்லாமே பாத்தீங்கன்னா வடிவான ஜிப்சம் ஒர்க். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால ஒரு அறை இருக்கு, இங்கால பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி அறை இருக்கு, அதே மாதிரி அங்காலயம் வந்து ஒரு அறை இருக்கு. அதை விட மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிற தூணுகளுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா
இப்படி பெனல் ஒர்க்ல வந்து கொடுத்துருக்கணும். அது வந்து இந்த வீட்டிலே இன்னும் ஒரு அழகா வந்து கூட்டி தருதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இது மரவேலைப்பாடுகள் அதிகமா செய்த மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா காசும் வந்து குறைய செலவோடைய வந்து கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி வந்து மரத்துல கொடுக்குற நேரத்துக்கு பெனல் ஒர்க்கும் ஒரு காலாவது பாவிக்கும். ஆனா மரத்த மாதிரி பாவிக்காது. ஆனா பாத்தீங்கன்னா காசுங்கட செலவுகள் வந்து குறைவா இருக்கும். என்னடா இப்படியான பெனல் ஒர்க் ரிச் லுக்கா இருக்கு. இந்த பெனல் ஒர்க் பாத்தீங்கன்னா அப்படி அங்க எல்லாமே அந்த தூணுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பெனல் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சொன்ன மாதிரி கீழே வந்து 2 அறைகளும் ஒரு சுவாமி அறையும் இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா சுவாமி அறை. இந்த சுவாமி அறையின் வடிவை பாருங்க. இந்த நிலையின் வடிவை நான் இப்படி ஒரு இடமும் பார்த்ததில்லை. இந்த நிலையை பாருங்க இவ்வளவு வந்து கொத்தி செதுக்கி செய்திருக்கேன். நம்ம இந்த கதவை பாருங்க பிள்ளையார் சிலை வச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நிறகுடங்கள் வச்சு எப்படி வடிவா இருக்குன்னு. இப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த நிலையின் வடிவை பாருங்க. அந்த நிலையை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரியான நிலையை சொல்லுங்க? ஃபுல்லாகவே வேம்பு தான். அந்த முகப்பு அவங்க கேட்டாங்க சாமியாரைக்குரிய அந்த பார்த்தா ஒரு தனித்துவம் தெரியும். அந்த சாமியார்டா பார்த்தா தனித்துவம் இல்லை. அவ முன்னுக்கு என்ன செய்தோம்னா நாங்கள் அந்த சாமியாரைக்குரிய மேல் அந்த நிலையை பிரிப்பிச்சு அதுக்குள்ளேயே ஒரு பிள்ளையார் லட்சுமி வார முருகன் எல்லாம் சேர்ந்து அதில் அதை கொடுத்துருக்கிறோம். பிள்ளையார் லட்சுமி முருகன் எல்லாமே சரஸ்வதி எல்லாருமே வரக்கூடிய இருக்கும். அதே மாதிரி முகப்பு அந்த வந்த வார முகப்பு இந்த சாமியோட கதவுல அப்படியே பிள்ளையார கொடுத்துருப்பாங்க. வட்டிவான வேலைப்பாடுன்னு சொல்லலாம். அதை விட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நிலை ரொம்ப பிடிச்சு கொண்டுச்சு. ஏன்னுட்டா இந்த நிலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயில் அமைப்பில் வந்து எடுத்திருக்கு நம்ம முகப்பே. நீங்கள் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகள் காட்டிக்கிறோம். ஆனால் இந்த வீடு கொஞ்சம் இன்னும் ஒரு படி மேலே ஒரு வித்தியாசமான டிசைனில் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி அறை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ காட்டலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் சுவாமி அறை பாருங்க. இப்படி வந்து வடிவா இருக்குன்னு அளவான வேலைப்பாட்டோட ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்கணும் சுவாமி மாடம். சுவாமி மாடத்தை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கார்பெட் ஒன்று கொடுத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால எல்லா செட்டப்பையும் வந்து செய்திருக்கணும். குடிபுறல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. உண்மையிலே நல்லா இருக்கணும். இது என்ன மாதிரியான இந்த டிசைன் என்ன ஃபுல்லாக வேம்புலாம் இதுவும் செய்திருக்கிறோம். அவங்க டிஃப்ரெண்டாக கேட்டாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐடியாஸை கொடுத்தோம். இப்படி ஒரு ஐடியாஸ் இருந்தால் என்னென்னா நாங்கள் செய்யாத ஒன் டே டிஃப்ரெண்ட் தான் யோசிக்கிறது. ஓகே, அப்போ இப்படி ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா பிடிச்சு கொண்டுச்சு. இது நல்லா இருக்கு. இப்போ பார்த்தா பிரமிக்க தோணும். அதே மாதிரி அமைப்புலேயே வந்து இந்த சுவாமி அறையும் கொடுத்துருக்கணும். மேலே வந்து பெனல் ஒர்க் அப்படியே செய்திருக்கணும். இந்த வீடை ஏன் நான் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களை சொல்லி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது வீடு நீங்கள் கட்டுவீங்க. கட்டைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து புது புது ஐடியா வரணும். அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளையும் வந்து வடிவாக வந்து காட்டி கொண்டு வர்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அறை எப்படி இருக்குன்னு சொல்லி நடக்கும். ஆனால் இதுக்குரிய கதவுகள் நிலைகள் எல்லாமே என்ன மாதிரி மரத்தில் போட்டுக்கிறீங்க? ஃபுல்லாகவே இதுதான் தேக்கு தான். அப்புறம் இது இந்த நிலையை கொஞ்சம் பெருசாக காட்டுவான் பண்ணுறதுக்காண்டி இந்த வெளியில வந்து கொத்து வேலைப்பாடோட அப்படி ஃபுல்லாக கொத்து வேலைப்பாடு தான். எல்லா கதவுலையும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இந்த வேலைப்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குன்றது அப்படியே வந்த மாதிரி இருந்தால் இது ஒரு பெட்ரூமா கொடுத்துருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எத்தனை அடி ஒரு பெட்ரூமா இருக்கு? இது வந்து அந்த அறையை விட இது சின்னதான். கிட்டத்தட்ட 11 அடி அகலத்துள்ள அறை தான். ஓகே, இதுக்குள்ளேயும் ஒரு அந்த ரூம்ஸுக்கால இதில் பெரிய ஒரு இந்த ரூமால போய் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அந்த ரூம் அளவுக்கு கொஞ்சம் பாத்ரூம் தான் வேண்டாம். அது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிசிடிவி ஏக்குரிய செட்டப்கள் எல்லாமே வந்து செய்திருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து அட்டாச் பாத்ரூம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்ரூமை நீங்கள் பார்த்தீங்கன்னா வியந்தே போடுவீங்க. இப்படி வாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு வீட்டுல பாத்துருப்பீங்க. அதை விட இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாத்ரூமா கொடுத்திருக்கீங்க. ஒரு அரை சைஸுக்கே வரும். 10க்கு 10 பாத்தீங்கன்னா 10 இங்கால வந்து கொமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி கண்ணாடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வந்து சவர் செட்டப்புகள் எல்லாமே சிங்குகள் எல்லாம் கொடுத்துருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இங்கால மாடிப்படி இருக்குன்னு சொல்லலாம். மாடிப்படியோட பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு தனி இடம் இருக்குது. அங்கால வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய மாதிரி வந்து சிங் ஏரியாவும் இதில் வந்து கொடுத்துருக்கணும். இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கிட்ட மேலே சிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கணும். இப்படியே வந்த மேலே தான் மாடிப்படி. மாடிப்படிக்கு போகிறதுக்கு கீழே இன்னும் ஒரு அறை கதையும் காட்டிக்கொள்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேக்கில் வந்து நில கதவு வந்து கொடுத்துருக்கணும். நல்ல ஒரு கொத்து வேலையோட கொடுத்துருக்கணும். முதல் காட்டின அறை மாதிரி தான் இப்போ இந்த அறையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த அறை இந்த சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறை. இது என்ன மாதிரி இந்த சைஸ் அறை என்ன? இது பெருசாக 16 அடி ரூம். 16 அடி 11 தான். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வந்து மேசைகள், அதே மாதிரி இப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு பெட் ஏரியான்னு சொல்லலாம். அதோட மேலே வந்து ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜிப்சம் ஒர்க்கும் வந்து இந்த அறைக்கு வந்து செய்திருக்கணும். எல்லா வசதிகளையும் கொண்டு ஒரு அறைன்னு சொல்லலாம். அதோட வந்து அட்டாச் பாத்ரூம் இதுக்கு வந்து கொடுத்துருக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த அறைக்குரிய அட்டாச் பாத்ரூம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொமட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டர் செட்டப் எல்லாமே வந்து கொடுத்துருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா சிங், அதே மாதிரி கண்ணாடி எல்லாமே செட் பண்ணியிருக்கணும். இது ஒரு விசாலமாக தான் இந்த அறையை வந்து செய்திருக்கணும். மாம்பழம் பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கேற்ற மாதிரி
அந்த தொங்கல் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து கீழ்த்தளத்தில் இருக்கிற அறைகள் எல்லாம் காட்டிட்டோம். நாங்கள் மேல் தளத்துக்கு போகிறோம். மேல் தளத்துக்கு போகக்கூடிய பார்த்தீங்கன்னா மாடிப்படி இதில் கொடுத்துருக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கைவிடி இருக்குது தானே, இந்த கைவிடி வந்து தேக்கில் வந்து கொடுத்துருக்கேன். தேக்கில் கைபிடி வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி மார்பிள் படியை வந்து கொடுத்துருக்கணும். இப்படி வாங்க மேல் தளத்தில் போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல் தளத்துக்கு வந்துட்டோம். படியில் இப்படி ஏறி வந்த மாதிரி தான் மேல் தளம். மேல் தளத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி படிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி இருக்கு. அது இன்னும் மொட்டை மாடிக்கு போகக்கூடிய படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இதான் மேல் தளத்துக்குரிய லிவிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதான் மேல் தளத்துக்குரிய ஒரு லிவிங் ஏரியா. இந்த தளத்துல இந்த மேல் தளத்துல எத்தனை அறைகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா 4 அறைகள் இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசாலமான அறையாக தான் வந்து கொடுத்துருக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே நாங்கள் பார்த்த மாதிரியான அறை அமைப்பில் தான் கிட்டத்தட்ட வந்திருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அறை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுங்கால இன்னும் ஒரு அறை இருக்குது, டெண்டரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கால இன்னும் 3 அறை இருக்குது. அப்படியே இப்படி சுற்றி வந்த மாதிரி இருந்தால் இங்கால நாங்கள் ஏறி வந்த மாடிப்படி இருக்குது தானே, இதோடைய பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அறை வந்து கொடுத்துருக்கலாம். இதையும் போய் பார்க்கலாம். அந்த நிலையில பார்த்தீங்கன்னா இருந்தால் கொத்து நிலம் கீழே காட்டின மாதிரி தான் அந்த கொத்து நிலம், கொத்து வேலைப்பாட்டுடன் ஒரு தேக்கு கதவு வந்து கொடுத்துருக்கேன். இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இதுதான் மேல் தளத்தில் இருக்கிற அறை. பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 அறை நினைக்கிறேன். என்ன மாதிரி என்னது 11க்கு 10 11க்கு 10 பார்த்தீங்கன்னா 11க்கு 10 முன்னுக்கு தெரிகிற ஜன்னல். இந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த பெயிண்டிங்ஸ் நல்ல வடிவாக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐப்பனல் ஒர்க் வந்து கொடுத்துருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரியான இன்னும் ஒரு கதவை கொடுத்துக்கிறீங்க. என்ன மாதிரி இது வந்து வெளியில் அந்த பால்கனி போய் அந்த பார்த்தா அங்கே வியூ தெரியும். அந்த வியூ தெரியும், வியூ தெரியும் முதல்ல உள்ள. ஓகே. அதே மாதிரி இந்த வீட்டில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த அறைக்குரிய மாவுளை பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு வித்தியாசமான டிசைனில் இந்த மாவுளை எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாவுளை பற்றி சொல்லுங்க அண்ணா. இது 4க்கு 2 மாவுள் தான். 4க்கு 2 மாவுல வந்து நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இப்படியே வந்தோம்னா ஹோலுக்குரிய மாவுள் இருக்கு தானே, அதுவும் வந்து நல்ல வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரெண்டாக இருக்கு. இது என்ன மாடல் மாவு? ஃபுல்லாகவே அவங்க செலக்ஷன் தான். கொழும்புல இருந்து எடுத்துருக்கீங்க. கொழும்புல தான் எடுத்துருக்கேன். சீனரி டைப்ல இருக்கு மாவு ஃபுல்லாக கிளாஸ் லேயர் தான், கிளாஸ் மாவுள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்காக வந்து இந்த மாவல் செட்டப்பை கொடுத்துருக்கீங்கன்னா. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறைகளாக பார்க்குறோம். முதல்ல அந்த அறையை பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நில அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் தேக்கிலேயே வந்து கொடுத்துருக்கீங்கன்னா. மேல்தளத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் பார்த்த மாதிரியான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இஞ்சால பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன். அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னா இருந்தால் ஃபுல்லாக பெட் இஞ்சால வந்து அலுமாரியல் ஃபுல்லாக. அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கீங்க. நம்ம உங்களுக்கு முதற்காட்டின மாதிரியான ஒரு அட்டாச் பாத்ரூம் தான். நடுவில் இன்னும் ஒரு ரூம் இருக்குது. அதே மாதிரியான தேக்கு நிலை எல்லாத்துக்கும் வந்து தேக்கு நிலை தான் கொடுத்துருக்கீங்க கதவுகள் எல்லாமே. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரூம் தான். பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பனல் ஒர்க்கில் வந்து லைட்டிங் செட்டப் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா இப்படியே வந்த மாதிரி வந்து அடுத்தது இந்த மேல்தளத்துக்குரிய மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக மொத்தம் உங்களுக்கு 3 அறைகள் காட்டிட்டு அதே மாதிரி இங்காலயம் வந்து அதே மாதிரி அறை இருக்குது. இப்போ எல்லா அறையும் காட்டையில் அப்படியான ஒரு அறை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கதவுகள் செட்டப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி கீழ்த்தளத்தில் பார்த்த மாதிரி தூணுகளுக்கு வந்து ஐப்பனல் ஒர்க் வந்து கொடுத்துருக்கணும். பார்த்தீங்கன்னா ஐப்பனல் ஒர்க் இவ்வளோ வந்து வடிவாக இருக்குது. இந்த லைட்டிங்களை பாருங்க இவ்வளோ வந்து வடிவான லைட்டிங் எல்லா தூணுக்கும் இப்படி லைட்டிங் கொடுத்துருக்கணும். நீங்கள் பார்த்துக்கூட அங்காலையும் பார்த்தீங்கன்னா தூணில் வந்து இப்படியான லைட்டிங் எல்லாம் செட்டப்பும் கொடுத்தீங்கன்னா இப்படியே வந்த மாதிரி இருந்தால் முக்கியமாக நீங்கள் கேட்பீங்க மேல்தளத்துக்கு இங்கே ஏதாவது ஒரு கொமன் பாத்ரூம் இருக்குன்னு கேட்பீங்க. அதை தான் நான் காட்டிக்கொள்கிறேன். இந்த மேல்தளத்து லிவிங் ஏரியாவோட பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோல்டோல் ஏரியா இருக்குது. இந்த ஹோல்டோல் ஏரியாவில் வந்து எங்கால வந்து ஒரு கொமன் பாத்ரூமாக கொடுத்துருக்கீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய பாத்ரூம். கீழ்த்தளத்தில் பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கொமன் பாத்ரூம் கொடுத்துருக்கீங்கன்னா பாருங்க இவ்வளோ ஒரு வடிவாக ரிச்சாக கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஃபுல்லாக வந்து மாவுள் பதிச்சிக்கணும் சூறக்கு எல்லாத்துக்கும். அதுமாதிரி இஞ்சால வந்து கொமட் இருக்குது. அதுமாதிரி இஞ்சால கண்ணாடி அதுமாதிரி சவர் அதுமாதிரி இங்கே மேல்தளத்துக்கு வாஷிங் மிஷினும் கொடுத்துருக்கீங்கன்னா இப்படி வந்து வடிவாக ஒரு செட் அப்புறம் கொடுத்துருக்கீங்க இந்த ஹோல்டோலுக்குள்ளே. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி இதான் லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முன் முகப்புக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கதவு நிலையில் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இப்படியே போன மாதிரி இருந்தால் நாங்கள் முன்னுக்கு பெரிய ஒரு பால்கனிக்கு போகலாம். பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் முன் முகப்பு பால்கனிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதான் அந்த கதவு. கீழ்த்தளத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த முகப்பு கதவு அதே மாதிரி மேல்தளத்தில் வந்து அப்படி ஒரு முகப்பு கதவை வந்து கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் வெளியில இருந்து முன்னுக்கு இருந்து பார்க்க இந்த வியூ வந்து நல்ல ஒரு வடிவா தர்றதுக்கு இந்த கதவு நிலைகளும் ஒரு காரணம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த முன் முகப்பு இந்த விசாலம் வந்து ஒரு பெரிய ஒரு விசாலமாக வந்து முன்னுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா மாவிட பாருங்க எப்படி வடிவா இருக்குன்னு. எப்படி அந்த நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஒரு சீனரி இருக்கிற மாதிரி தான் இந்த மாவுள் செட்டப். அதே மாதிரி மேலே இருக்கிற ஐப்பனல் ஒர்க்குகளை பாருங்க எப்படி வடிவா இருக்குன்னு. இதெல்லாமே காட்டிக்கொள்றேன்னா இப்போ நீங்கள் இந்த வீடு கட்டாயம் இதெல்லாம் பிரியோசனப்படும்ன்றதால இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இதில் வந்து கதிரிகள் அதில் வச்சு நாங்கள் இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு பால்கனி ஏரியான்னு சொல்லலாம். இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினோம்னா அப்படியே
வெளியில் பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள். உரும்பராய் பகுதி எவ்வளோ வந்து அழகாக இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ரோன் ஷோட்டுகளையும் காட்டிக்கொள்வேன். பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது ஒரு விவசாயம் செய்கிற இடம். ஒரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மண் வளம்னு சொல்லலாம். அப்படியே வந்து பல்கனி அங்கே அனுப்புவது அப்படியே போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி லிவிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் யோசிப்பீங்க இந்த தளத்துக்கு வர்றதுக்கு உள்ளுக்குள்ளாட மட்டும்தான் வரலாமட்டு இல்லை, வெளியிலேருந்து தனி ஒரு படியை கொடுத்துருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியால் வர்றாக்கள் ஏதாவது இப்போ மேலே வந்து தனியை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி வெளியிலேயும் இன்னும் ஒரு படி செட்டப் இருக்குது. அதே மாதிரி இங்கே மொட்டை மாடியும் இருக்குது. அதை உங்களை காட்டிக்கொள்கிறோம். அப்படி வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த தளத்துக்குரிய ஒரு படி செட்டப்னு சொல்லலாம். இது எப்படியே வந்த மாதிரி தான் வெளியிலே வந்து படி செட்டப்பை வந்து செய்திருக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்துலேருந்து வரக்கூடிய மாதிரி படி செட்டப். இது வந்து சைட்டால் வருது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டன் செட்டப் எல்லாமே செய்துருக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமில் இருந்து அப்படி நான் சொன்னேன் அந்த கொமன் பாத்ரூம்லேருந்து வந்து வரக்கூடிய மாதிரி ஒரு குட்டி பல்கனி ஏரியா. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வாசல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் வடிவாக வந்து யோசிச்சு எல்லாமே கட்டியிருக்கணும். எல்லா வசதிகளுமே இருக்குது இங்கே. இப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி போகுது. அது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய்க்கொள்ளலாம். இப்படியே வாங்க மேலே மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தேக்கில் வந்து அது கைப்பிடி எல்லாம் கொடுத்துருக்கால இன்னும் படிவாக இருக்குது இந்த வீடு. இதுதான் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி. இந்த வீட்டுக்குரிய ஒரு மொட்டை மாடின்னு சொல்லலாம். பாருங்க எப்படி இருக்குது. முன்னுக்கு இருக்க தெரியுது உங்களுக்கு அந்த 2 கூரை. இந்த கூரை தான் பாருங்க. அப்படி வந்து மொட்டை மாடியாக வந்து வடிவாக செய்திருக்கணும். நல்லா இருக்குது. அப்படி அங்காலயம் பார்த்தீங்கன்னா புதிய வீடுகள் வந்து கட்டி கொண்டிருக்கணும். மிஞ்சாலயம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்குகள் எல்லாமே இருக்குது. இப்படியே வந்த மாதிரி தான் மெயின் பிரதான வீதியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த மொட்டை மாடி. இப்படியே பார்த்தீங்கன்னா இதான் பிரதான வீதி. உரும்புராய் மருதனாமட பிரதான வீதி. பார்த்தீங்கன்னா கூட ஒரு பொன் விளைகிற பூமி மாதிரி செம்மண்ணுன்னு சொல்லலாம். இங்கே ஃபுல்லாக வாழைத்தோட்டங்கள் எல்லா மரங்களும் இங்கே வச்சா வரும்னு சொல்லலாம். ஒரு அழகான இடம். அதே மாதிரி இப்போ எல்லா வீடுகளையும் முக்கியமான இப்போ பூரா வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய வீடுகள் கட்டிக்க ஒரு சமையலரோட சேர்ந்து இன்னும் ஒரு மாதிரி ஒரு குட்டி சமையலறை வந்து வெளியில் வந்து கட்டின மீனடா அதை வந்து பார்ட்டி பண்ணுற டைமில் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரினமாக இருந்தால் இப்படியான சமையலறையில் சமைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு குட்டியாக ஒரு சமையலறை செய்வினோம். அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சமையலறை செய்திருக்கணும். அதே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்படியே வந்த மாதிரி தான் சமையலறையோட சேர்ந்து இப்படியே வந்த மாதிரி தான் ஒரு ஹோல்டோல் மாதிரி செய்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கக்கூடிய மாதிரி இப்படி ஒரு செட்டப் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமையலை செய்து கொள்ளலாம். அது விசேஷங்கள் பார்ட்டி பண்ணுறேன்டா ஒரு மச்சம் சமைக்கிறேன்டா கூட இங்கே வந்து சமைச்சு கொள்ளலாம். அதுக்கிட்ட மாதிரி இந்த செட்டப்பை வந்து செய்திருக்கணும். நல்லா இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உரும்புராயில் அமைஞ்ச ஒரு வீடை காட்டிக்கிறோம். சுவிஸ் அக்காட்ட வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டினது ராம் பில்டர்ஸ். உண்மையிலேயே அழகாக வடிவாக நேர்த்தியாக வந்து கட்டியிருக்கணும். நீங்கள் எப்படியான வீடு வந்து கட்ட போகிறீங்கன்னா அவையே வந்து கண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இப்படியான மாடல்களை வந்து வடிவாக வந்து கட்டி தருவினா. உண்மையிலேயே எனக்கு பார்த்ததில் எல்லா வேலையிலும் பிடிச்சி கொண்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது அமைப்பாக இருக்குது வீடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சி கொள்ளும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா இப்படியான நுட்பங்களையும் எடுத்து நீங்கள் பாவிச்சு வீடுகளை வந்து கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். இப்படியான ஹோம் டூர் எல்லாமே இப்போ எல்லாரும் வந்து வீடு கட்டுறது வந்து ஒரு முறை தான். அதை வந்து வடிவாக வந்து பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் முக்கியமான விடயம். ஓகே, இந்த காணொலி வந்து எல்லாருக்கும் இப்போ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.